ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் வெண்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரீ. இதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து சர்ப்ரைஸ் ஆகணும்னு நினைக்கிறப்ப ரொம்பவுமே வந்து கேவலமாக வந்து இருக்குங்க. மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிட்ட பாரு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் விஷ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் என் மக விஷ் பண்ணுறதா எனக்கு வந்து பெஸ்ட் விஷஸ் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியுமே வந்து விஷ் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம மல்லியை யோசிச்சுட்டு இருந்த மாதிரி என்ன மல்லியை ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு, நீ எதுவும் வந்து யோசிக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவும் வந்து கூட்டிக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவும் மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காரோட டிக்கியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் எதுக்குன்னு வந்து கேட்க மாட்டேன்னு என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பலூன்ஸ்லாம் அப்படியே வந்து பறந்து வருதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா காருக்கு பின்னாடி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு நம்முடைய விஜயோட போட்டோ வெண்பாவும் நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மெமரிஸ் இருந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி இருந்ததை பார்த்து ரொம்பவுமே வந்து எக்ஸைட்டிங் ஆகுறாரு நம்முடைய விஜய். ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த ஆஃப்டர் ஆல் டீக்கு வந்து சந்தோஷப்படுறதோட வந்து இதுக்கு வந்து பல மடங்கு வந்து சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்ம தான் வந்து பிளான் ஏன்னு போட்டு டீயை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விஜயம்மா வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து உண்மையிலே சொன்ன போனால் இவங்க வந்து பிளான் பி பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணது தான் பிளான் ஏ, நம்ம பண்ணது தான் பிளான் பி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. சே, இந்த ஐடியா நமக்கு வந்து வராது போயிடுச்சு அப்படின்ட்டு மானங்கட்ட மைண்டு இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து யோசிக்க வந்து ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு, மல்லி எப்படி மல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறேன், உன்னை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக வந்து யோசிக்க வந்து ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை வந்து ரொம்பவுமே வந்து பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண, காசே என்கிட்ட எதுவும் வாங்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு நீங்கள் வந்து நான் ஏன் எது செய்கிறேன், எதுக்கு எப்படி செய்கிறேன்றது வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து தெரிய வரப்போ தெரிய வரட்டும். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து கேட்குறாங்க. அதே சமயம் நம்முடைய வெண்பாவை பார்த்தீங்கன்னா, டடா எப்படி இருக்கீங்க, எங்களுடைய சர்ப்ரைஸு நாங்கள் தான் வந்து சிறப்பாக வந்து பண்ணுவோம், தரமான சம்பவமாக இருக்கும், இதுக்கு மேலே இது என்ன சர்ப்ரைஸு, இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற சர்ப்ரைஸில் நீங்கள்லாம் சும்மா மேர்சலாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்போ ஒரு பக்கம் வந்து புகைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும். இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு நினச்சா இன்றைக்கி வந்து மறக்க முடியாத நாளை வந்து மல்லிக்கு வந்து இந்த நாளை வந்து ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து அவளுக்கு எல்லாம் சாதகமாக வந்து நடக்க வந்து ஆரம்பத்திலேயே இன்னும் போக போக என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்முடைய மல்லிக்கு சாதகமாக தான் வந்து எல்லாமே வந்து நடக்கணும். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து என்ன தான் வந்து பிளான் பண்ணி நம்முடைய மல்லி பேரை வந்து கெட்ட பேர் பண்ணணும்னு நினச்சாங்களாலும் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா உண்மையான கணவனா உண்மையான லவ்வரை வந்து கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து இருந்தே ஆகணுங்க. ஏன்னா அவர் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு. அப்படி இல்லாத போனார்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய வெண்பா மேலே நம்மளோட மல்லி மேலே வெண்பா மேலே வந்து அவர் வந்து பாசம் வந்து வச்சிருக்காருன்றது வந்து சந்தேகம் தாங்க. அதுவும் நம்முடைய மல்லி மேலே சுத்தமாக வந்து அவருக்கு வந்து வெறுப்பு மட்டும்தான் இருக்குது, காதல்ன்றது வந்து கொஞ்சம் கூட இல்லைன்றது வந்து உறுதினா ஆயிருங்க. நம்முடைய வெண்பாவை மட்டும்தான் பிடிக்கின்றது தெரிஞ்சிருங்க. மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.